இந்த மேடத்தை பாருங்க, எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு. காலையில் 10 மணிக்கு மேல் மாடியில் உள்ளவங்க கீழே வந்து கதவு தட்டி, உங்கள் பூனை வந்து மேலே சிச்சி வச்சுட்டு வந்துட்டோன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை, என் பூனை வந்து சிச்சி வைக்காது, வேறு நிறைய பூனை வருது, அதாக இருக்கலாம். இந்த பிள்ளைங்க பாத்ரூம் வீட்டில் தான் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் போய் அது எப்படி நாங்கள் நம்ப முடியும்? உன் பூனை தான் வந்து சிச்சி வைக்குது, வேறு ஒரு பூனையும் வராதுன்னு. ஆக்சுவலாக பூரா பூனையும் வருது. நிறைய பூனை வெளியே வளர்க்காத, வீட்டில் வளர்க்காத பூனைகள் நிறைய வருது, வந்து ஒன்று கடிக்குது, சிச்சி வைக்குது, போகுது. நம்ம இது வீட்டில் வளர்க்குறோம், நம்ம அவ்வளோ பாதுகாப்பாக வளர்க்குறோம். அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், சரி என் பூனை நீ வந்து அள்ளுன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் அள்ளுறேன், ஆனால் என் பூனை தான் செண்டாஸ் வச்சிச்சா, சிச்சி வச்சிச்சா, நீங்கள் என் பூனை இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு காட்டுங்க. என் பூனை தான் வச்சேன்னு சொன்னால் நான் வந்து அள்ளுறேன், வேறு பூனைக்கெல்லாம் நான் எப்படி அள்ள முடியும் அப்படின்னு சண்டை அப்படியே சொல்லிட்டு போயாச்சு. நான் இப்போ அப்போ இவன் இன்றுட்டு உள்ளே தான் இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இப்போவும் உள்ளே தான் இருக்காங்கன்னு. அதை சிண்டு வெளியே நின்னான். சிண்டு உடனே கூப்பிட்டு வந்து உள்ளே போட்டு, 2 பேரும் இனிமேல் வெளியில் போகக்கூடாது. மேலே வீட்டில் உள்ளவைய வந்து அம்மாவை அவ்வளோ சத்தம் போட்டு சண்டை போட்டு போகிறாங்க பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் போய் சிச்சி வச்சிங்கன்னு சண்டை போடுறாங்க. இனிமேல் வெளியே போனால் கொன்னே போட்டுருவேன், வெளியே போகிறவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற பிள்ளைக்கு நம்ம சொன்னால் எல்லாமே தெரிய தான் செய்யும். இல்லைன்னா டியூஷனுக்கு வார டைம் கூட அங்கே ஒருக்கா போவாங்க, வெளியே ஒருக்கா போவாங்க, உள்ளே ஒருக்கா வருவாங்க, கதவு தட்டுறதும் சிண்டு தட்டுறது டுட்டு தட்டுறது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இவ நம்ம பிள்ளை வெளியே இவ கிட்டி வெளியே போக மாட்டான்னு வைங்களாம். இன்னைக்கு இப்போ பாருங்க, டைமு 6:41 ஆகுது. அந்த 10 மணிக்கு பிரச்சனை நடந்தது. என் பிள்ளைகள் 2 பேரும் டுட்டும் சிண்டும் இதுவரை வெளியே போகல பார்த்துக்கோங்க. நான் பாருங்க, இவ இங்கேயே தான் படுக்கான். டியூஷன் இங்கே நடந்துச்சு. டியூஷன் பிள்ளைகள் கூட 5 மணிக்கு போச்சு. டாய்லெட்டு கேட்டுட்டு போகிறாங்க 2 தடவை. பிள்ளைகள் போயிட்டு வந்துச்சு. யாருமே வெளியே போகலை. டுட்டுவை பாருங்க, அப்பத்துலேருந்தே என் பிள்ளை இங்கேயே தான் படுத்துருக்கு. சொன்ன நான் அம்மையை வந்து யாசிட்டு போயிட்டாங்கம்மா, வெளியே போவாதுங்கன்னு. பாருங்க எவ்வளவு அறிவுன்னு பார்த்தீங்க. இனி வரட்டுமே யாரும் வந்து சொல்கிறதுக்கு, பார்ப்போம். என் பிள்ளைகள் வெளியே போச்சுன்னு